வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த துயர சம்பவத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. இதை நாம் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் லட்சுமி அவர்களுடைய கடிதத்தின் அடிப்படையில் நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்தார்கள். இந்த வழக்கை எடுத்து அவர்கள் பல உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் அரசாங்கத்திற்கு. கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் 3 அதிகாரிகளை வைத்து புலன் விசாரணை நடத்த வேண்டும். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் பல உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அது தற்போது நிறைவேற்றப்பட்டதா? அரசாங்கம் என்ன நிலையில் இருக்கின்றது? அந்த 3 நபர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்துவிட்டார்களா? விசாரணையில் இறங்கிவிட்டார்களா? என்ற பல விஷயங்களை நாம் எதிர்நிஜம் நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை இனிமேல் எதிர்காலத்தில் தமிழகத்தில் யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதை தமிழக காவல்துறை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து எதிர்வரும் காலத்தில் காவல்துறைக்கு நல்ல பெயரோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். இருப்பினும் அந்த மாணவியுடைய வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால், ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் அப்படிங்கிற ஒரு துணை ஆணையர், அதன் பிறகு சேலம் மாநகர் வடக்கு துணை ஆணையர் பிருந்தா, அதன் பிறகு சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் புக்யா ஸ்னேகப்பிரியா. இவர்கள் மூவரும் தான் இந்த வழக்கை விசாரிக்கப் போகின்றார்கள். விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே விசாரணை பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ இவங்க தான் விசாரிக்கணும், இவங்க தான் அத்தாரிட்டி. இப்போ இவங்க விசாரணையில் இறங்கி கோட்டூர்புரம் காவல் நிலையம் சென்று அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரை பார்த்து அந்த கோப்பெல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசி கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன விசாரணை பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க, அந்த டீட்டெயில் கேட்பாங்க இல்லைங்களா. அதிலேருந்து அவங்க மேற்கொண்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போவாங்க. ஸோ எல்லாத்தையும் அவங்க கேட்டு வாங்கிட்டு இப்போ என்னன்னா, அந்த பெண்ணை ரகசியமாக தனியாக போய் வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குழுவினர் முடிவெடுத்திருக்கின்றார்கள். மிக சிறந்த ஒரு விஷயம், நாம் அது வரவேற்கக்கூடிய ஒன்று கூட. இதனிடையில் தேசிய மகளிர் ஆணையமும் முன்வந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கவர்னர் கூட போய் ஏதோ அதை விசாரிச்சுட்டு வந்தாராம். எல்லாமே பொறுப்பு அவர் தான், அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதன் பிறகு இப்போ சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பிரியாணிக்காரனை கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசாரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதே போல் அந்த அக்யூஸ்டை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக உட்படுத்தியிருக்கணும். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கும் இல்லைனா உட்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் மேற்கொண்டு இந்த குழுவினர் விசாரிப்பார்கள். அது எந்தவித தயக்கமும் இல்லை. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு என்ன அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட பெண் வழக்கிற்காக தானாக முன்வந்து விசாரித்த நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள், நல்லா கேட்டுங்க, எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்னால் சென்னை அண்ணாநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு கட்டிட தொழிலாளியுடைய பெண் சித்திரவதைக்கு ஆளாகப்பட்டாள். இளம்பெண்.
அவங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அண்ணா நகர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகாரை வாங்கிக்கின்னு அந்த பெண்ணுடைய அப்பாவையும் அம்மாவையும் அடிக்கிறாங்க அண்ணா நகர் காவல் நிலையத்தில். பெண் காவல் நிலையத்திலையும் அடிக்கிறாங்க. ஆம்பளை மென் ஸ்டேஷன்லேருந்து அவங்க அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. அதன் பிறகு இந்த வழக்கு பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகி இதே நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் தாமாக முன் வந்து சுமோட்டோவை எடுத்து வழக்கு நடத்தியிருக்கார். அப்போது அண்ணாநகர் மாவட்ட துணை ஆணையர் புக்கியா ஸ்னேகப்பிரியா அவர்கள் வந்து நீண்ட ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு இதே நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் தான் ஆணையிட்டார். அதன் பிறகு அது பல பிரச்சனையாச்சு. ஹைகோர்ட்டு போச்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போச்சு, மறுபடியும் ஒரு 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்து அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த வழக்கை. இந்த ஏன் உங்களிடத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவியுடைய விஷயத்தில் அண்ணாநகர் டிசியும் அந்த குழுவில் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க லிமிட்டில் தான் அந்த பொண்ணுக்கு நிகழ்ந்தது இன்சிடென்ட்டு. இதே எஸ்.எம். சுப்பிரமணியன் நீதியரசர் தான் சுமோட்டோ எடுத்தார். அதே எஸ்.எம். சுப்பிரமணியன் தான் இப்போ சுமோட்டோ எடுத்திருக்கார். அப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு எதுவுமே பேசல. அந்த டிசிஏ சீனுக்கே வரல. அந்த இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணாங்க தவிர வேற ஒன்றுமே பண்ணல. அந்த விமன் இன்ஸ்பெக்டர் அந்த டிசி தான் இந்த குழுவில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது விசாரணை ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். நீதிமன்றத்துக்கு நம்ம விசாரணை குழுவில் இருக்கிற பிருந்தா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஐமன் ஜமால் பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு சிறந்த ஆணையர் வேலை பார்த்தவங்க. ஆவடி டிசி தான் அந்த அம்மா. ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களாம் நெருப்பாக இருப்பாங்க, கத்தி மாதிரி வேலை செய்வாங்க. அதெல்லாம் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அதன் பிறகு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அரசாங்கத்திலிருந்து 25 லட்சம் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல சார். கொடுத்துருந்தா உள்ள பப்ளிஷ் ஆகிருக்கும், தெரியல. அதன் பிறகு மருத்துவ செலவு, அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டினா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க நீதிபதி. இப்போ ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, என்ஐசி அதாவது நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் தகவல் ஆணையம், தேசிய தகவல் ஆணையத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் விஷயம் கசிஞ்சது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கோர்ட்டு எப்படி எடுத்துக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. என்ஐசிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் நம்ம தலையிட வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நீதியரசர்கள் மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. அது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்ன ப்ரொசீஜர், என்ன பேச்சுவார்த்தை நடக்குதா, நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. இது வரைக்கும் நமக்கு வெளியே தெரியல. அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நமக்கு தகவல் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கண்டெம்ட் கோர்ட் ஆகிடும். அதை நீதியரசர் சொன்னால் அவங்க நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு சிறப்பு புலனாய்வு குழுவினர்கள் இப்போ அதிரடியாக எல்லார்கிட்டையும் விசாரிக்க போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கைதாகி உள்ளே இருக்கிற ஞானசேகரன் வந்து கஸ்டடி எடுத்து விசாரித்து அதில் என்னென்னலாம் போயிருக்கு, என்ன ஃபோன் பண்ணியிருக்காங்க, செய்திருக்காங்கன்னா பேசுகிறாங்க. கமிஷனர் அருண் வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்காங்க அந்த ஃபோன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன தகவல், ஏது தகவல் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த விஷயம் நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்கிறார், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு யூடியூப் நிறுவனம் இருக்குது, அவங்க தான் வந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு கமெண்டில் போட்டிருக்காரு. அவங்க யார் என்னன்னு தெரியல. இது ஒரு புது கதையாக இருக்குது நமக்கு. அவங்க யாருன்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு. எங்கே போய் நம்ம அதெல்லாம் விசாரிக்கிறது சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பின்பற்றி தான் இருக்கணும். அதன் பிறகு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு
என்னென்ன வசதிகள் தேவையோ எல்லா வசதியும் டிஜிபி சங்கர் ஜிவால் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு விசாரணையில் எந்த வித இடையூறும் இருக்கக்கூடாது, எல்லாமே டிஜிபி பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் இதுவரையில் எந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னா 3 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. சிறப்பு புலனாய்வு குழு இது மட்டும்தான் இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. மீதி எதுவும் அமல்படுத்தினா தெரியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அருண் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எல்லாம் அரசாங்கத்தினுடைய முடிவில் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, அப்படி நம்மளும் வாட்ச் பண்ணுவோம், நம்மளும் செய்வோம். என்ன அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு உங்களுக்கு நான் இந்த தகவலை பரிமாறுவதற்கும் தகவலை சொல்வதற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் இன்னொரு எதிர்நீச்சம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.